गाइस அது சரியா நவம்பர் 14 2024 குஜராத் மாநிலத்தில் வல்சாத் என்ற மாவட்டத்தில் மோதிவாடா அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் இருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உத்வாடா ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. இந்த கிராமத்து மக்கள் எப்போதும் போல அன்றைய தினம் எழுந்து அவரவர்கள் பரபரப்பாக இந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக பல ட்ரெயின் எல்லாமே ஹாரன் அடித்தபடி எப்போதும் போல அந்த தண்டவாளத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்படி அந்த தண்டவாள ஓசையும் ரயில் ஓசையும் கேட்டபடி தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கக்கூடிய 19 வயதில் இருந்த கௌசியும் தன்னுடைய வீட்டில் காலேஜ் போறதுக்காக பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கௌசி அவங்களுடைய வீட்டில் இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஜேபி பரிதிவாலா ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் அப்படின்ற காலேஜில் தான் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. அன்றைய தினமும் அந்த காலேஜ் போவதற்காக பரபரப்பா கிளம்பி வீட்டில் சாப்பாடு கூட வேண்டான்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் மதிய நேரத்தில் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மதிய உணவு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டில இருந்து 5 நிமிஷம் நடந்து போனா எப்போதும் படிக்கிற அந்த டியூஷன் சென்டருக்கு போயிடுவாங்க. அப்படிதான் அன்றைய தினமும் சரியா ஒரு 4 மணி வாகல தேவையான புத்தகங்களை எடுத்துட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி தான் அந்த டியூஷன் சென்டருக்கு 5 நிமிடத்துல நடந்து போவாங்க. அதே மாதிரி தான் அன்றைய தினமும் அந்த கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் 6 மணிக்கு டியூஷன் விட்டதுமே 6:05 அப்படி இல்லைன்னா 6:10 இந்த கௌசி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா அன்றைய தினம் 6:30 மணி ஆகியுமே கௌசி வராததுனால கௌசியோடைய அம்மாவுக்கு சில சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரமா மாறுது, அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரமா ஆகுதே தவிர கௌசி வீடு வந்து சேராததுனால அந்த அம்மா கால் பண்ணி பார்க்கும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால பதறி போன அந்த அம்மா இமிடியேட்டா வல்சாபாத் பகுதியில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிற கௌசியோடைய அக்காவுக்கு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த அக்கா இந்த கௌசியோடைய ஒரு நண்பனான ஆனந்த் அப்படின்றவனுக்கு கால் பண்ணி கௌசியை பார்த்தியா, கௌசி கிட்ட பேசுனியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்றான்னா, ஆமாக்கா நான் ஈவினிங் ஒரு 6 மணிக்கெல்லாம் பேசினேன், டியூஷனை விட்டு வந்துட்டேன்னு கூட என்கிட்ட சொன்னா, ஆனால் திடீர்னு பக்கத்தில் ஏதோ ஒரு ஆண் குரல் கேட்டுச்சு, உடனே ஃபோன் வந்து கட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே கௌசியோடைய அக்காவுக்கும் பெரிய சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. இதன் காரணமா அந்த வீட்டில் இருந்து அந்த டியூஷன் சென்டர் கொஞ்சம் தூரம் தானே, அதனால இந்த கௌசி எந்த பாதை வழியா வருவாங்களோ அந்த பாதை வந்து அந்த குடும்பத்தார்களுக்கு நல்லா தெரியும். அதன் அடிப்படையில் அந்த இடத்துல பரபரப்பா தேடிக்கிட்டே போகும்போது தான் கௌசியோடைய செருப்பு ஒரு புல்வெளியில கிடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணபடியே போகும்போது அங்க இருக்கிற மாமர தோட்டத்துல உடம்புல எந்தவித துணியுமே இல்லாம கௌசி மர்மமான முறையில இறந்து கிடக்கிறத கௌசியோடைய அப்பா அம்மா, கிராமத்து மக்கள் மற்றும் அக்கான்னு எல்லாருமே பார்த்திருக்காங்க. இதை பார்த்ததும் பதறி போன கௌசியோடைய அக்கா இமிடியேட்டா எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி தகவலை சொல்றாங்க. போலீஸ் ஆபீசருமே கொஞ்ச நேரத்துல சம்பவ இடத்துக்கு வந்து நிர்வாணமா கிடக்கிற கௌசியோடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அங்க மருத்துவர்கள் சடலத்தை செக் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் அந்த பொண்ணு சாதாரணமா கொலை செய்யப்படல, துடிக்க துடிக்க கதற கதற அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த பெண்ணையே கில்லர் கொலை பண்ணி இருந்திருக்கான். இதை விட ஒரு கொடூரம் என்னன்னா, அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு பிறகும் கூட அந்த கில்லர் கௌசியோடைய சடலத்து கூட பிசிக்கல் கான்டாக்ட் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. நிலைமையை சீரியஸா எடுத்துக்கிட்ட எஸ்பி கரண் சிங் உடனடியாக பார்த்து டீமை ஃபார்ம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற உத்வாடா ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதாவது சிசிடிவி இருக்குமான்னு செக் பண்ணி போகும்போது தான் அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அன்னைக்கு கௌசிக்கு என்னதான் நடந்துச்சு, கில்லரை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, யார் அந்த கில்லர், சாதாரணமான வழக்குன்னு ஆரம்பிச்ச இந்த வழக்கை இப்படி வந்து முடியும் அப்படிங்கிறத போலீஸ் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு கிரைம் கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். ஒரு பக்கம் இந்த விஷயம் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸருக்குமே இந்த வழக்கில் ஒரு பெரிய சவாலே இருந்திருக்கு. ஏன்னா இவங்க உத்வாடா ரயில்வே ஸ்டேஷனில் ஏதாவது தடயம் கிடைக்கும், சிசிடிவியில் எப்படியும் கில்லருடைய ஃபேஸ் வந்து பதிவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அப்போதான் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த உத்வாடா ரயில்வே ஸ்டேஷனில் எந்த ஒரு சிசிடிவியுமே இல்லைன்னு. இதனால ஷாக் ஆன போலீஸ் ஆஃபீஸருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. கிரைம் சீன்ல இருந்துமே போலீஸுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் என்னன்னா, 2 கருப்பு கலர் பேக் கிடைச்சிருக்கு. இதை தவிர டி ஷர்ட், பேண்ட்
மற்றும் இறந்து போன கௌசியோடைய செருப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. இதுல 2 பேக்குமே போலீஸ் ஆபீசர் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது இது ஒண்ணு மட்டும் தான் என்னுடைய மகளுடையது, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இந்த ட்ரெஸ் வந்து என்னுடைய மகளுடையது தான், ஆனா இந்த கருப்பு கலர் பேக் யாருடையதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆபீசர் அந்த பேக் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்குள்ள 3 ஜெர்சி டி-ஷர்ட், அது கூட 2 ஷார்ட்ஸ், ஒரு மொபைல் சார்ஜரும் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது போலீஸ் ஆபீசருக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே நடந்திருக்கிறதுனால கில்லர் மேபி ஒரு வேளை டிராவலரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. இதன் காரணமா இந்த உத்வாடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கில்லர் ட்ரெயின்ல தான் வந்திருக்கணும். அதனால இந்த உத்வாடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் எந்த ஸ்டேஷன் இருக்கு, இந்த பக்கம் எந்த ஸ்டேஷன் இருக்கு அப்படிங்கிறத 2 பக்கம் டைரக்ஷன்லயே இருக்கிற ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க உள்ள சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி தொடர்ந்து 2000 சிசிடிவி கிட்ட செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் குஜராத்தோடைய வாபி ரயில்வே ஸ்டேஷன்ல சரியா 1:58க்கு கேமரா நம்பர் 35ல ஒரு ஆள் கால் தாங்கின மாதிரி நடந்து போறத போலீஸ் ஆபீசர் பார்க்கறாங்க. அந்த ஆள் மேல போலீஸுக்கு சந்தேகம் வர மிக முக்கிய காரணம் என்னன்னா கிரைம் சீன்ல இருந்து ஒரு பேக் கிடைச்சதுல அந்த பேக்குக்குள்ள இருந்த டி-ஷர்ட்டும் இந்த சிசிடிவில போலீஸ் ஆபீசர் பார்த்த ஆள் அணிந்திருக்கிற டி-ஷர்ட்டும் ஒரே டி-ஷர்ட் தான். அதாவது இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு அன்றைய தினம் மதிய நேரத்துல இந்த டி-ஷர்ட் தான் கில்லர் அந்த ஸ்டேஷன்ல போட்டு நடந்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே பார்த்திருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கான். இதனால போலீஸ் ஆபீசருக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கோட என்னதான் அந்த சிசிடிவியோட குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருந்து அவனுடைய ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ண முடியலனாலும் கூட அவன் இந்த மாதிரி கால் தாங்கி போறத மட்டும் ஐடென்டிஃபையா வச்சு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் குவாலிட்டி கம்மியா இருக்கிற அவனுடைய போட்டோஸ் எல்லாத்தையுமே சேகரிச்சு எல்லா இடங்களுக்குமே சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பல ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகள்லாம் செக் பண்ணாலுமே அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் கொடுக்குது. இன்னொரு பக்கம் ஒரு வேளை இவன் மேலே ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் சுத்து வட்டாரத்தில் பக்கத்து மாநிலம் வரைக்குமே அவனுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொடுத்து அவங்களுடைய கிரிமினல் டேட்டா பேஸில் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் அந்த ஸ்டேட்டோடைய டேட்டா பேஸ்லாம் செக் பண்ணி பார்த்தாலுமே எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. இதுக்கப்புறம் தான் லா என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கிற நேஷனல் டேட்டா பேஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு வேகமா நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் ஆபீசர் ஒரு பக்கம் டேட்டா பேஸ்ல செக் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த கால் தாங்கி நடக்கிற மாற்றுத்திறனாளி ஹரியானா பகுதியில் இருக்கிற ரோத்தக் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவன் அப்படின்னும் இவன் ரீசெண்டா தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான் அப்படிங்கிறதையுமே போலீஸ் ஆபீசர் அந்த டேட்டா பேஸ் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அதோட விடாம அவனுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனுடைய வீட்டில் போயிட்டு போலீஸ் ஆபீசர் செக் பண்றாங்க. மொபைல் நம்பரையுமே செக் பண்ணி பார்த்தாலும் அவனுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் தான் வந்துகிட்டு இருக்கு. ப்ரீவியஸா அவனுடைய லொகேஷன் செக் பண்ணி பார்த்தாலும் அவன் ஒரு இடத்துல இருக்கிறதே கிடையாது. நார்த் ஈஸ்ட்ல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இந்த பக்கம் காஷ்மீர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா மாநிலம் அப்படின்னு இப்படி பல இடங்கள்ல அவன் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். இதனால சிம் கார்டு மூலியமாவுமே போலீஸ் ஆபீசருக்கு எந்த தடையுமே கிடைக்கல. வீட்டுக்கு போன போலீஸ் ஆபீசரும் அவனுடைய அப்பா அம்மா கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட கேட்கும்போது சின்ன வயதிலே அவன் வீட்டில் திருடிட்டான் அப்படிங்கிறதுனால வீட்டை விட்டு அவனை நாங்கள் துரத்திட்டோம், அவன் இப்போ எங்க கூட இல்லை, எங்க இருக்கானோ எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசருக்கு என்னதான் ஆள் அடையாளம்லாம் தெரிஞ்சாலும் கூட அவன் இப்போ எங்க இருக்கான் அப்படிங்கறத அவங்களால கண்டே பிடிக்க முடியல. ஒரு லொகேஷன்ல இருந்து அவன் மாறி போய்கிட்டே இருக்கிறதுனாலையும் போலீஸுக்குமே இந்த வழக்குல அவனை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் தான் ஏற்பட ஆரம்பிக்குது. இதை தவிர இவன் மேல ஏற்கனவே ராஜஸ்தான் மாநிலம், உத்தரப்பிரதேச மாநிலம், உத்தரகாண்ட் மாநிலத்திலாம் 13 எஃப்ஐஆர் வழக்குகள் கிட்ட இருக்கு. அதுவும் மெயினா இவன் ரோட்டோரமா ஹைவே பகுதி கிட்ட நிக்கிற ட்ரக் எல்லாத்தையுமே திருடுவான் அப்படின்னும் அந்த திருட்டு வழக்குல இவன் பலமுறை கைது செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. சோ இப்படி கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற இந்த மாற்றுத்திறனாளி கண்டிப்பா இந்த பொண்ணை இவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்ற சந்தேகத்தோட தான் போலீஸ் இன்ஃபார்மர், பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் லெவல்ல இறங்கி போலீஸ் ஆபீசர் இந்த வழக்கை சின்சியரா ரொம்பவே மெனக்கட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க மெனக்கட்டு இப்படி விசாரிப்பதற்காக இன்னொரு காரணம் என்னன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே நிறைய கொலைகள்லாம் நடந்ததா, அதுவும் ரீசெண்டா ஒரு 2 வாரத்துக்குள்ள நிறைய கொலைகள் நடந்ததா போலீஸ் ஆபீசருக்கு தெரிய வருது. ஒருவேளை இவன் அடுத்து வேற யாரையாவது கொலை பண்றதுக்குள்ள அவனை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் என்னன்னா சில ரயில்வே ஸ்டேஷன்ல மாற்றுத்திறனாளிகள் மட்டும் செல்லக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்ல சில கொலைகள்லாம் நடந்திருக்கு. அந்த கொலைகளுடைய பேட்டர்னை பார்க்கும்போதும் இந்த கௌசி இறந்து போன கொலையுடைய பேட்டர்னை பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட சில விஷயங்கள் எல்லாமே மேட்ச் ஆக ஆரம்பிக்குது. இதன் காரணமாவே ஒருவேளை அவன் சீரியல் கில்லரா இருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் போலீஸ் ஆபீசர் அந்த மாற்றுத்திறனாளியை தேட ஆரம்பிக்கிறாங்க.
இப்படி தொடர்ந்து 10 நாட்கள் வரைக்கும் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தீவிரமா அவனை தேடிக்கிட்டே இருந்த அந்த நேரத்துல தான் பாம்பேல இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா எக்ஸ்பிரஸ்ல அவன் டிராவல் பண்றான். போலீஸோடைய அங்க அடையாளங்கள் கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் பார்த்துட்டு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த வல்சாபாத் போலீஸ் ஆபீசர் ரயில்வே டீம் போலீஸ் ஆபீசர் கூட சேர்ந்து ஒரு சீக்கிரட்டான ஆபரேஷன்ல இறங்க ஆரம்பிச்சு அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இறுதியா பந்த்ரா மற்றும் பூஜி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோடைய மாற்றுத்திறனாளி கோச்சில் போயிட்டு இந்த 29 வயது இருந்த ராகுல் கரம்வீர் ஜட் அப்படின்ற இந்த சீரியல் கில்லரை கைது பண்றாங்க. கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து துருவி விசாரணை பண்ணும்போது தான் அவன் இந்த கௌசியை மட்டும் கொலை பண்ணல, இதுக்கு முன்னாடி ஏன் அவங்க கைது பண்ணுவதற்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணை நான் கொலை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அவன் யாரை கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஹரியானா மாநிலத்தில் ரோத்தக் பகுதியில் தான் இவன் பிறந்திருக்கான். இவன் 5ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்திலேயே இவனுடைய காலில் போலியோ நோய் மாதிரி வந்திருக்கு. இதனால இவன் கால் தாங்கி நடக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே இவனை கிண்டல் பண்ணி இருந்திருக்காங்க. இதன் காரணமாகவே அவன் ஸ்கூலுக்கு போகிறத ட்ராப் அவுட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ட்ரக் டிரைவர் கிட்ட ஒரு கிளீனராக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். இதை தவிர அவனுக்கு ட்ரக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ட்ரக்கை டிரைவ் பண்ணுறதுக்கும் சில ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிறான். ஆனால் நாளை பின்ன அவனுடைய காலுடைய வீக்னஸ் ரொம்பவே மோசமாகிக்கிட்டு போகிறதுனாலையும் அவன் தாங்கி இன்னும் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சதுனாலையும் அவனால் அந்த ட்ரக்கை ஓட்ட முடியாமலே போகுது. ஒரு கட்டத்தில் ரொம்பவே மனசுடைஞ்சி எங்கேயுமே எந்த வேலையும் கிடைக்காததுனாலையும் இவங்க எல்லாருமே இப்படி கிண்டல் பண்றாங்களே அப்படின்ற ஒரு கோபத்தினாலையும் என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னை யாரையும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, அதுவும் ட்ரக் டிரைவரா சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கோபத்திலேயே அவன் ராஜஸ்தான்ல ஹைவே ஓரமா நின்றுகிட்டு இருக்கிற பல ட்ரக்கை அவன் திருட ஆரம்பிக்கிறான். இதன் காரணமாகவே போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அங்கங்க மாட்டிக்கிட்டு அவன் மேல வழக்கு பதிவுகள்லாம் பண்ணப்பட்டு சில நேரங்களில் ஜெயிலில் இருந்து கூட ரிலீஸ் ஆகி வந்திருக்கான். இப்படி இவனுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்த இந்த நேரத்துல தான் சர்வைவலுக்காக நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு அவனுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் தான் இவன் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதுனால அந்த மாற்றுத்திறனாளி கம்பார்ட்மெண்ட்ல எப்போதுமே டிராவல் பண்ணுவான். அந்த நேரத்தில் கூட்டம் ரொம்பவே குறைவாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளும் அந்த அளவுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏற மாட்டாங்க. சில நேரங்களில் இவன் தனியாகவும் இவங்க கூட ஒரு சில 2 பேர் மட்டும் டிராவல் பண்ணுவாங்க. அப்படி தனியா டிராவல் பண்றவங்க கிட்ட நம்ம ஏன் கொள்ளையடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் தான் அந்த மாற்றுத்திறனாளி கம்பார்ட்மெண்ட்ல இவன் டிராவல் பண்ணும்போது அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட மெல்லமா பேச்சு கொடுப்பான். ஒரு கட்டத்தில் அவங்க எந்த ஸ்டேஷன்ல இறங்க போறாங்க, அந்த ஸ்டேஷன் இறங்குற நேரத்தில் யாரெல்லாம் கூட இருப்பாங்க, இன்னொரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷன் ரீச் ஆகிற நேரத்தில் தனியா யாராவது டிராவல் பண்றாங்களா அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே பக்காவா அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங் உருவாக்கி தெரிஞ்சு கொள்ளவும் செய்யறான். இப்படிதான் அங்க இருக்கிற பெண்கள் கிட்டையும் அங்க இருக்கிற ஒரு ஆண்கள் கிட்டையும் லாபகமா பேசி அவங்கள கொலை பண்ணி அவங்க கிட்ட இருந்து பொருட்களை திருடிக்கிட்டு வந்திருக்கான். அப்படி இவன் முதல் முறையா பண்ணது எப்போனா சரியா ஜூன் 8, 2024 தான். குஜராத் மாநிலத்துடைய தபோய் என்ற இடத்துல பலஸ்வாடா அப்படின்ற கிராமத்துக்கிட்ட ட்ரெயின்ல இவன் டிராவல் பண்ணிக்கிட்டு போற நேரத்துல கண்ணு தெரியாத ஒருத்தர் ட்ரெயின்ல இவன் கூட டிராவல் பண்றாரு. ஸோ அந்த நேரத்தில் இவன் என்ன பண்றானா அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங்கை உருவாக்கி அவங்க கிட்ட ஒரு நல்லா பேசி முழுவதுமா ஒரு நம்பிக்கையை பெற்றிருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டேஷனுக்கு பிறகு எல்லாருமே அந்த இடத்துல இருந்து இறங்கிட்டதுனால அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் மறைச்சு வச்சிருக்கிற கத்தியை எடுத்து கண்ணா பின்னான்னு கண்ணு தெரியாத அந்த நபரை கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற செல்போன் 1000 ரூபாய் பணம் அப்படின்னு எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருந்திருக்கான். பட் இவன் கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ஈஸியா அடுத்த ஸ்டேஷன் வரும்போது இறங்கி போயிடுவாங்க. அடுத்த ஸ்டேஷன்லயுமே மாற்றுத்திறனாளிகள் ஒருவேளை ஏறலனா அந்த கம்பார்ட்மெண்ட் எம்டியா தான் இருக்கும். இதனால யாருமே அந்த சடலத்தை பார்க்காததுனால பல ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி கூட அந்த சடலத்தை போலீஸ் ஆபீசர்ல மீட்டெடுத்திருக்காங்க. இதுதான் இவன் பண்ண முதல் சம்பவம். இதுக்கப்புறம் இவன் சரியா அக்டோபர் 20, 2024 சோலப்பூர் அப்படின்ற பகுதி கிட்ட புனே மற்றும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல சென்று கொண்டு இருக்கும்போது அங்கேயுமே ஒரு மாற்றுத்திறனாளி பெண் கிட்ட பேச்சு கொடுத்து அவங்களுமே தனியா இருக்கிற நேரத்துல கழுத்தை நெரிச்சு துடிக்க கொலை பண்ணி கத்தியாலையும் கண்ணா பின்னான்னு குத்திட்டு அவங்க கிட்ட இருக்கிற தங்க நகை பணத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இன்னொரு பக்கம் யாரு கொலை பண்ணா அப்படிங்கிறத ரயில்வே போலீஸ் ஆபீசர் ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா இவன் மேல யாருக்குமே துளி கூட சந்தேகமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் அக்டோபர் 25 அந்த பெண்மணியை கொலை பண்ணிட்டு அடுத்த 5 நாட்கள் கழித்து பெங்களூரு டு மர்தேஸ்வர் ட்ரெயின்ல
இவன் எப்போதும் போல டிராவல் பண்ணி இருந்திருக்கான். அந்த நேரத்துல ஒரு ஆள் கிட்ட பீடி கேட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த பீடியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டதுனால அவரையுமே அதே மாதிரி கொலை பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் சரியா 20 நாட்கள் கழிச்சு நவம்பர் 14, 2024 வாகல கௌசி இறந்து போன நாள் அன்னைக்கு இவன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஹோட்டல்ல இவன் பணம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக குஜராத்தோடைய வப்பி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி இந்த உத்வாடா அப்படின்ற பகுதியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அந்த நேரத்தில் டியூஷன் முடிச்சுட்டு இந்த கௌசி ஈவினிங் நேரத்தில் தன்னுடைய வீட்டை நோக்கி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி தானே போவாங்க, அப்படி கிராஸ் பண்ணி அவங்க போகும்போது இவன் பார்த்துருக்கான். அப்போ இந்த பொண்ணு தனியா போறதையும், அதுவும் ஒரு காட்டுப்பகுதி, அதாவது மாந்தோப்பு பகுதிக்கு பக்கத்திலேயே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இந்த கௌசி நடந்து போறதை பார்த்துட்டு இமிடியேட்டா அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது தன்னுடைய பேக்கை எடுத்துக்கிட்டு இமிடியேட்டா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் தான் கௌசியுடைய நண்பரான ஆனந்த் கால் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ அட்டன் பண்ணி காதுல வைக்கிற நேரத்தில் இவன் பின்னாடியில இருந்து ஒரு கட்டையை எடுத்து அந்த பொண்ணுடைய தலையிலேயே அடிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட இருந்து போனை வாங்கி கட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு சரசரன்னு அந்த பொண்ணை மாந்தோப்பு கிட்ட இழுத்துட்டு போயிட்டு துடிக்க அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டிட்டு அவனுக்கு தேவையான அந்த எச்ச விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்டி கடைக்கு கூட வந்து அங்க தண்ணி பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான். அதுக்கு அப்புறமும் கூட கௌசியுடைய சடலத்து கூட தனக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து ஆள் நடமாட்டம் ஏதோ கேட்கிற மாதிரி சத்தம் கேட்டதுனால அவனுடைய பேக்கை கூட எடுக்காம எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். பட் அப்படி கிளம்பி போனவன் அதே உத்வாடா பகுதியோடைய ஹைவேல தான் நள்ளிரவு 1:30 மணி வரைக்குமே சுத்தி தெரிஞ்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் லிஃப்ட் கேட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கிருந்து குஜராத்தோடைய சூரத் மற்றும் வரோதா அப்படின்ற பகுதிக்கு ட்ரெயின் மூலமா போயிட்டு அடுத்தடுத்து அவனுக்கு தோன்ற இடங்களுக்கெல்லாம் சென்றுகிட்டே இருந்திருக்கான். பட் லக்கீலி போலீஸ் ஆஃபீஸருக்கு கிரைம் சீன்ல இருந்து இவனுடைய பேக் கிடைச்சிருக்கு. அது கூட இவன் அந்த வப்பி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அந்த ட்ரெஸ் வந்து அந்த பேக்குக்குள்ள சுருட்டப்பட்ட நிலையில இருந்திருக்கு. ஸோ இது ஒரு வேலை கிடைக்கலனா கண்டிப்பா போலீஸ் ஆஃபீஸர் இவனை பிடிச்சிருக்கவே முடியாது. பார்க்கறதுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி இருக்கிறதுனாலையும் வெளி மாநிலத்தில் வந்து, அதாவது அவனுடைய சொந்த மாநிலமான ஹரியானா மாநிலத்தெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத்னு இவன் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால யாருக்குமே எந்த சந்தேகமும் வராம ஒரு பரிதாபத்தோட ஒரு பார்வையை பார்த்துட்டு மக்கள் எல்லாமே கடந்து போறாங்க. இவனுக்கு அது சாதகமா இருந்ததுனால தான் இந்த கௌசியை கொலை பண்ணதுக்கு பிறகும் கூட இன்னொரு கொலையை பண்ணியிருக்கான். இந்த கௌசியை கொலை பண்ணிட்டு 5 நாட்கள் கழித்து இவன் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருந்திருக்கான். அங்க கரக்பூர் அப்படின்ற பகுதியில் ஒரு ட்ரெயின்ல ஏறி இவன் மாற்றுத்திறனாளி கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துருக்கான். அப்போ இவன் கூடவே ஒரு 63 வயது நிறைந்த தபேலா பிளேயரான சௌமித்ரா சத்ரஜி அப்படின்ற ஒருத்தர் டிராவல் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ அவருக்கு சிஓபிடின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட நுரையீரல் சம்பந்தமான அடைப்பு கோளாறு இருக்கிறதுனால ஸ்மோக் இங்க பண்ணாதீங்க, எனக்கு நுரையீரல் பாதிப்புலாம் இருக்கு, அதனால உடனடியாக அதை தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. ஆனா இதை கேட்டதும் அவனுக்கு வர ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் எல்லாரும் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி தனியா அவர் டிராவல் பண்ண நேரத்தில் அவரை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு அவர் போட்டிருக்கிற தங்கச்சங்கிலி, அவருடைய மொபைல் போன், அவர்கிட்ட இருந்த 10,000 ரூபாய் பணம் மற்றும் தான் வச்சிருக்கிற கத்தி எடுத்து கண்ணா பின்னான்னு குத்தி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு ட்ரெயின்ல ஹவுரா நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் டிராவல் பண்ண அந்த ட்ரெயின் ஹவுராவுக்கு தான் போயிருந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இவன் கொலை பண்ணால ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல மாற்றுத்திறனாளி கோச்ல அந்த 63 வயது நபர் சௌமித்ரா அப்படின்றவர் கொலை செய்யப்பட்டு சடலத்தோட ஹவுரா ஸ்டேஷனுக்கு கூட வந்திருக்காங்க. இதை வந்து இவனுமே ஹவுரா ட்ரெயின்ல பார்த்ததும் ஒருவேளை நம்மளை நெருங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்ல ஆந்திர பிரதேச மாநிலம் நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர் பல ஸ்டேட்டோடைய முக்கியமான சில அபிஷியல் கூட எல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் சாட் பண்ணி அவனுடைய போட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி சிசிடிவி எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி பல இடங்கள்ல அவனை தேட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் இதெல்லாம் தெரியாம இவன் தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டு செகந்திராபாத்லயுமே அதே மாதிரி 21 வயது நேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணையுமே கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற தங்க நகை மற்றும் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இவன் பாம்பேவுடைய பந்த்ரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது தான் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் அவனை பார்த்துட்டு ஒரு தகவலை அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்திருந்திருக்காரு. ஏற்கனவே பாம்பே போலீஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கப்பட்டிருந்ததுனால பாம்பே போலீஸும் தங்களுடைய இன்ஃபார்மருக்குலாம் இந்த செய்தி அனுப்பி இருந்திருக்காங்க. அப்படி ஒரு இன்ஃபார்மர் அந்த பந்த்ரா ட்ரெயின்ல பார்த்ததுக்கு பிறகு தகவல் கொடுத்ததுமே போலீஸோடைய டீமே போயிட்டு இவனை கைது பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய ஒரு சீரியல் கில்லர் அப்படின்ற விஷயமே இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது.
இந்த வழக்குல கிடைச்ச ஒரு பெரிய எவிடன்ஸே கௌசியோடைய சடலத்துக்கு பக்கத்துல இருந்த இவனுடைய அந்த பேக் மட்டும்தான். அந்த பேக் ஒருவேளை அவன் அந்த இடத்துல விட்டுட்டு போகலன்னா கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் அவனை பிடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அப்படி பிடிச்சிருந்தாலுமே கொஞ்சம் நாட்கள்லாம் எடுத்திருக்கும். அதுக்குள்ள இவன் இதே மாதிரி பல பேரை கொலை பண்ணி இருந்திருப்பான். இவனுக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னும் தண்டனை கிடைக்கல. இந்த வழக்குடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். சின்ன வயசுல ஒரு ஆளை சாதாரணமா கிண்டல் பண்ணும்போது அவன் எந்த அளவுக்கு மனசு பாதிக்கப்படுறான், அதனால இந்த சமூகத்துல அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளா மாறுறான் அப்படிங்கிறத நிச்சயமா இவனுடைய சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவன் பண்ணதும் சரி கிடையாது. ஒருவேளை அப்படி இவனை எல்லாரும் கிண்டல் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல இருந்து மீண்டு வந்து உழைப்பால முன்னேறி வந்து அவங்க எல்லார விடையும் தான் தாண்டா இந்த வாழ்க்கையில ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி வெற்றி பெற்று காட்டியிருந்தானா கண்டிப்பா அவனை இந்த உலகம் கொண்டாடி இருந்திருக்கும். அவனுமே தன்னுடைய லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அப்பாவியான அவனை மாதிரி ஏதோ ஒருத்தர் உடல்நலம் குறைவா இருக்கிற ஒரு ஆள் அந்த மாற்றுத்திறனாளி கோச்சில் டிராவல் பண்றதை பார்த்துட்டு அவங்கள டார்கெட் பண்ணி அப்பாவிகளை இந்த மாதிரி கொலை பண்ணிக்கிட்டு வந்திருக்கானா கண்டிப்பா இதை வந்து மன்னிக்கவே கூடாதுதான். இவன் என்ன நினைச்சிருக்கானா தான் ஒரு மாற்றுத்திறனாளி, அதனால போலீஸுக்கு தான் மேல சந்தேகம் வராது. அதே சமயம் அந்த மாற்றுத்திறனாளி கோச்சிலுமே அந்த அளவுக்கு பொதுமக்கள் யாரும் ஏற மாட்டாங்க. ட்ரெயின்ல டிக்கெட் கூட எடுக்காம அங்கங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இவனை பிடிக்கிறதுமே ஒரு பெரிய வேலையா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் இந்த 6 கொலைகளுமே இவன் பண்ணியிருக்கான். இவன மாதிரியான ஆட்களும் நம்ம டிராவல் பண்ணி போற இடங்கள்ல இருக்கலாம். அவனுங்க கிட்ட இருந்து நீங்க விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் போலீஸோடைய விசாரணையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.